இந்த கோயில் அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே நல்லது பண்றதுனால இந்த கோயில் மேல ரொம்ப சக்தி பவர் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இசைக்கம்மன் இங்க வந்து கையிலே குழந்தையோட இந்த அம்மன் இருக்கும். நீங்க பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டமும் எந்த மன கஷ்டம் எது வந்தாலும் சரி, கோயிலில் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும், அது அப்படியே நிறைவேற்றி தந்துடுவார். நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை அவர் அப்படியே கொடுப்பார். கிட்டத்தட்ட 7 வருஷமா அந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பிரச்சனைகள், உடம்பு முடியல அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா குணமாகும். அதை நான் நிறைய தடவை அதை உணர்ந்திருக்கிறேன். இந்த கோயில் மூலவராக 2 சோழமான சபை இசைக்கம்மன் உருவாப்பாங்க. இங்க வந்து குழந்தை பாக்கியம், பில்லி சூரியம், எவ்வளவு பெரிய வியாபார தலைவர்கள் எல்லாமே போயிடும். சிவசோடக மலசாமி பத்தி சொல்லணும்னா, வேகத்துல ஒரு வரத்தை கொடுக்குறவரு, ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறவரு, அவரை நம்பி வந்தவங்களுக்கு எந்த குறையும் வராது. நிறைய பேர் இங்க வந்து சொல்றது என்னன்னா, நான் இங்க எனக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, இதுக்கிட்ட வந்தேன், எனக்கு குழந்தை கிடைச்சிச்சு. என் அண்ணெல்லாம் பெட்டுக்கு போவாதுதான் குறை, ஹாஸ்பிட்டல் பெட்ல போய் படுக்காதுதான் குறை. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு துண்ணூறு குங்குமம்லாம் வாங்கிட்டு போயிட்ட அப்புறம் வில் ஃபீல் பெட்டர், ஸோ மச் பெட்டர். ஸோ எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், எல்லாமே சரியாக போயிடும். அண்ட் எங்கள் அம்மா வந்து பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக ஒரு சிங்கிள் மாத்திரம் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. எப்பயுமே கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது சொல்லிகிட்டே இருப்பாங்க, கீப் ஆன் ஷீல் சே. பட் இந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா அப்படி ஒரு வார்த்தையே சொல்கிறதே கிடையாது. பரிகார ஸ்தலம் சேனலுக்கு ரொம்ப முதற்கண் வணக்கம். சிவசோழமான சுவாமி இசைக்கம்மன் கருப்பசுவாமி திருக்கோயில், அதாவது சிவசோழமான சுவாமி இது வந்து தென் மாவட்டங்களில் ஒரு பிரபலமான ஒரு காவல் தெய்வம். இந்த சாமி பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த கோயில் வந்து எப்படி சென்னைக்குள்ளே வந்ததுன்னு நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம். அதாவது நம்ம சென்டரில் எங்கே பார்த்தாலுமே எல்லா கோயிலுமே இருக்குது. தனிக்குண்டம் விநாயகர் இருக்குது, தனிக்குண்டம் அம்மன் இருக்குது, அப்புறம் நிறைய பெரிய தெய்வங்கள் கோயில்கள் இருக்குது. பொதுவாக கண்ணா சொல்லியிருப்பாங்க, சிறு தெய்வங்கள்ன்றது எப்போவுமே ரொம்ப பவர் ஜாஸ்தியாக சொல்லியிருப்பாங்க. ஐயா இந்த அர்த்தமுள்ள மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து இந்த சிவசோழமான சுவாமி கோயில் நாங்கள் கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. 2006 எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, 2002 வந்துச்சு. அது கால நேரங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதில் எதுக்காக இந்த கோயிலை கட்டினா, இது எங்களுடைய 7வது 8வது தலைமுறை குலதெய்வங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோயிலுடைய சாமிக்கு நாங்கள் பரம்பரையாக பூசாரிகள் நாங்கள் இருந்தோம். காலப்போக்கில் நான் வந்து சென்னைக்கு சின்ன வயசுல வந்ததுனால எனக்கு அந்த கடவுளுடைய கனெக்ஷன் கட்டாயி போச்சு. ஒரு காலத்துக்கு அப்புறம் எனக்கு எதுக்குமே மனசுல தோணுச்சு, இந்த கோயில் ஒரு கோயில் எனக்கு தானாகவே தோணுச்சு. தானாக இல்லை, அவன் அருளால அந்த தோணிருக்கு நினைக்கிறேன். நான் அது எப்படி கட்டணும்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஆசை. எப்படி கட்டணும்னு தெரியாது. அதுக்காக நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போய் ஊரில் சுற்றி ரொம்ப பார்த்து இந்த கோயில் எப்படி நம்ம பிரதிஷ்டப்படுற விஷயம்னு சொல்லி பார்த்து அங்கேயே கோயில் விக்கிரங்களை அங்கேயே நான் மயிலாடின்ற ஒரு கிராமத்தை பண்ணி அதை எடுத்து நான் கட்டிட்டேன். ஒரு சின்ன கோயிலை தான் கட்டினேன். சின்ன கோயிலை கட்டும்போது எனக்கு இவ்வளோ வரமாட்டாங்க, இந்த ஊரில் யார் சொல்லாமல் சுவாமி கும்பிட்றவங்க யார், இசைக்கு கும்பிட்றவங்க யார் அப்படின்னு பார்த்தேன். யாருமே வரல. காலப்போக்கில் முதல் கொடைக்கு நல்ல கூட்டம் வந்துச்சு. ஆஹா, மறுபடியும் கோயிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். நல்ல என்னோட இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணேன். பண்ணி காலப்போக்கில் ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் கோயில் ரொம்ப பிரபலம் அடைஞ்சு இப்போ இருக்கிற இடமே பத்த மாட்டேங்குது. ஏன்னா இந்த கோயில் அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே நல்லது பண்றதுனால இந்த கோயில் மேல ரொம்ப சக்தி பவர் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இசைக்கம்மன் இங்க வந்து கையிலே குழந்தையோட இந்த அம்மன் இருக்கும். நீங்க பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். தென் தமிழ் பேசினாதான் பார்க்க முடியும். இந்த கோயில் மூலவராக 2 சோழமான சபை இசைக்கம்மன் உருவாப்பாங்க. இங்க வந்து குழந்தை பாக்கியம், பில்லி சூரியம், எவ்வளவு பெரிய வியாபார தலைவர்கள் எல்லாமே போயிடும். அதனால தான் இவ்வளவு கூட்டம் இந்த கோயில் இன்னும் ஃபேமஸாக இருக்கு. இந்த கோயிலில் தமிழ் மாத கடைசி மணிக்கு எல்லாருமே பெரிய அன்னதானம் மிகப்பெரிய லெவலில் நடக்கும். அசைவ அன்னதானம் நடக்கும். அதான் விஷயம். அது இல்லாமல் ஆடி கடைசி வெள்ளி அம்பாளுக்கு மிகப்பெரிய ஒரு அன்னதானம் நடக்கும். அலங்கார பூஜை பண்ணி அவளுக்கு அம்பாளுக்கு இசைக்கம்மனுக்கு பெரிய அசைவ படம் போட்டு நீர்சாக நடக்கும். அதே மாதிரி தை மாதம் கடைசி படுக்கை விழாது கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி இருக்கும். அப்போ வைகாசி இது எல்லா தமிழ் மாதம் வருஷம் கடைசி வெள்ளி, அதாவது வைகாசி கடைசி வெள்ளிக்கு கொடை 3 நாளுக்கு மிக பிரமாண்டம் நடக்கும். நம்ம தென் மாவட்டங்களில் என்ன மாதிரி நடக்கும் அதே மாதிரி கனியான்குத்து, வில்லுப்பாட்டு, நையாண்டி மேளம் போன்ற வாத்தியங்கள் பிரபலமாக இருக்கும். அது இல்லாமல் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அன்னதானம் பிரமாண்டமாக நடக்கும். அவங்க வந்து வேண்டுதல் படி கிட்டத்தட்ட 100க்கு மேல ஆடுகளை பண்ணிட்டு சாமிக்கு படைச்சு அது அன்னதானம் போடும். இந்த கடவுளை இந்த சொல்லமான சுவாமி இசைக்கம்மன் நம்புங்கள், மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி வரும். அது இல்லாமல் அவருடைய பரிவார தேவதைகளாக சிவனிருந்த பெருமாள், பிரம்மசக்தி, பரிவார தேவதைகள், அது இல்லாமல் சத்ராதிபதி முண்டசுவாமி, பேச்சியம்மன் போன்ற
தெய்வங்கள் இங்கே இப்போ களத்தில் இருக்குது. அதனால இங்கே வந்து கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும். இந்த கோயிலுக்கு நான் ரொம்ப காலமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில் கட்டின காலத்துலேருந்தே வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த கோயிலுக்கு வரமுன்னா கூட ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன். இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நல்லபடியாக வச்சிருக்காரு சாமி. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும், எந்த மன கஷ்டம் எது வந்தாலும் சரி, கோயிலில் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும். அது அப்படியே நிறைவேற்றி தந்துடுவார். நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை அவர் அப்படியே கொடுப்பார். அப்படிப்பட்ட கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய சாமி இந்த சாமி. அதே மாதிரி இது எல்லாமே எங்கள் ஊர் பக்கம் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த பக்கத்தில் இந்த சுடலமாட சாமி, கருப்பசாமிக்கு வந்து தான் நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த மதுரையை விட்டு தாண்டி வந்தாச்சுன்னா இங்கே மெயினாக இருக்கக்கூடிய சுடலமாட சாமி இங்கே இதுதான். இது வந்து நம்ம அமைச்சு சேர்ந்தது நம்ம கனல் கண்ணன் மாஸ்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிடணும். இங்கே எல்லாத்தையும் அங்கே போய் அலைய விடாமல் இங்கே உள்ள கோயிலில் இங்கேயே சாமி கும்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காப்புல. அதில் அவர் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதேமாரி இந்த கோயிலுக்கு நான் வரச்சில வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு ஒரு 20 வருஷம் அப்படியே போயிடுச்சு. நல்ல அதாவது எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, நேரே இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே போதும். நல்லபடியாக சாமி என்ன நினைக்கிறோமோ அதை கரெக்டாக நிறைவேற்றி கொடுப்பாரு. அதேமாரி இந்த கோயிலில் வந்து எப்படின்னா ஆச்சுன்னா, உள்ளுக்குள்ளே வந்து சுடலமாட சாமி, இசைக்கியம்மன், பேச்சியம்மன், முண்டசாமி, கருப்பசாமி, அதே மாதிரி பல பரிவார தேவதைகள்னு சொல்லி 21 தேவதைகள் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே மெயினாக வந்து சிவனைந்த பெருமாளும் பிரம்மசக்தி அம்மனும் இருக்காங்க. அது மாதிரி பலவேசக்கார சாமி இருக்காரு. அதாவது அங்கே உள்ள நம்ம என்னென்ன சாமிகள்லாம் இருக்குது நம்ம நினைக்கிறோமோ அத்தனை காவல் தெய்வங்களும் இங்கே இருக்குது இந்த கோயிலை. அதனால காவல் தெய்வத்தை வேண்டும்னு நினைச்சா அந்த கோயிலுக்குள்ள வந்து வேண்டாம் போதும். இந்த கோயிலுக்கு நான் வந்து ஒரு 1 மந்த்தாக தான் வரேன். ஸோ இங்கே வந்ததுலேருந்தே ஒரு நல்ல விஷயம் எல்லாமே எங்கள் வீட்டில் நடக்குது. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் சொல்லப்போனால் எல்லாருமே சிக்கில் ஃபெல் ஆகிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தோன்னா இந்த கோயில் வந்துட்டு எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க, கனி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வீட்டு நிலவாசலில் கட்டி வச்சுட்டு அப்புறம் எந்த ஒரு கெட்ட கனவு வர்றதோ எதுவுமே அந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே வர்றது கிடையாது. என் அண்ணெல்லாம் பெட்டுக்கு போகாது தான் குறை, ஹாஸ்பிட்டல் பெட்டில் போய் படுக்காது தான் குறை. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு துணூறு குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்ட அப்புறம் வீல் ஃபீல் பெட்டர், ஸோ மச் பெட்டர். ஸோ எல்லாருமே இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், எல்லாமே சரியாக போயிடும். அண்ட் எங்கள் அம்மா வந்து பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக ஒரு சிங்கிள் மாத்திரம் எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. எப்பயுமே கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது சொல்லிகிட்டே இருப்பாங்க, கீப் ஆன் ஷீல்ஸே. பட் இந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா அப்படி ஒரு வார்த்தையே சொல்கிறதே கிடையாது. வி ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். ஸோ எல்லோரும் இந்த கோயிலுக்கு ஒன்ஸ் வந்துட்டு போங்க. வந்துட்டு போயிட்டு அப்புறம் நீங்களே ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெட்டர் ஒரு லைஃப்பை நீங்கள் ஃபீல் பண்ணுவாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பறம். ஸோ ட்ரஸ்ட் இன் காட். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட ரெஃபர்னால தான் இந்த கோயிலுக்கு வந்தேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறப்பெல்லாம் இந்த கோயிலில் தான் இருந்து ஆரம்பிப்பேன். அண்ட் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒரு 1 மந்த்தாக ஏதோ ஆயிட்டு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் நல்லா ஒரு அளவுக்கு காம் ஆகி வந்தேன். இப்பயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஏதாவது செக்யூரிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகும். 1 வீக் முன்னாடி வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதான் இந்த கோயிலுக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர். ஆக்சுவலாக எனக்கு நேட்டிவ் வந்து திருநெல்வேலியில் எனக்கு குலதெய்வம் வந்து கருப்பசாமி. ஃபஸ்ட்டு கருப்பசாமி பார்க்க தான் கோயிலுக்கு வந்தேன். வரும்போது ஃபஸ்ட்டு அப்பா உடம்பு சரியில்லை, அது சொல்கிறதுக்கு தான் வந்தேன். அங்கிள் யார், ஆன்ட்டி யார் யாருமே தெரியாது. ஃபஸ்ட் கோயிலுக்கு வந்து கருப்பசாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு 1 வீக்கில் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு உடம்பு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது, ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே ஒரு ஓகே. அப்போதுலேருந்து ரெகுலராகவே கோயிலுக்கு வர ஆரம்பிக்கிறேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது வரேன். இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போ கோயிலுக்கு வந்தாலும் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். நிறைய பேர் வந்து குலதெய்வம்னு சொல்லிட்டு வராங்க, ஆனால் எனக்கு கருப்பசாமி தான் குலதெய்வம். இப்போ சுடலை மாடன் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டதுனால எப்போவுமே ஒரு நல்ல வைப்ரேஷன், எப்போ உள்ளே வந்தாலுமே எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். யாருனாலும் ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது, வீட்டில் அலோனாக ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனாலே போதும், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக கொடுக்கும். சுடலை மாடன் சாமி பற்றி சொல்லணும்னா, மின்னல் வேகத்தில் ஒரு வரத்தை கொடுக்குறவர், ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறவர், அவரை நம்பி வந்தவங்களுக்கு எந்த குறையும் வராது. நம்ம நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பார். நிறைய பேர் இங்கே வந்து சொல்கிறது என்னென்னா, நான் இங்கே எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, இவர்கிட்ட வந்தேன், எனக்கு குழந்தை கிடச்சிச்சு, எனக்கு இந்த பிரச்சனை முடியாமல் இருந்துச்சு, இது எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் இந்த இந்த இவ்வளோ பெரிய குழுப்பணியை வந்து நமக்கு கொடுத்தது கடற்கடன் சார், அந்த மாஸ்டருக்கும் அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா எவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து அவங்க குறைய வந்து தீர்த்துட்டு போகிறாங்க. இது தேடி வந்தீங்கன்னா அவங்க பிரச்சனை சரியாயிடும். கிட்டத்தட்ட 7 வருஷமா அந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பிரச்சனைகள், உடம்பு முடியல அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா குணமாகும். அதை நான் நிறைய தடவை நான் அதை உணர்ந்திருக்கிறேன். இங்க வந்த நாள்ல இருந்து நான் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு இடத்துலையும் படிப்படியா உயர்ந்துட்டு வரேன். என்னோட எல்லா பிரச்சனைகளையும் அந்த சாமி எங்களுக்கு வந்து தீர்த்து வச்சுட்டு இருக்குது. ஒரு 2 வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க இந்த கோவிலை பத்தி ரொம்ப நல்லதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என் பையனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் கயிறு கட்டிட்டு போனேன். இப்போ அவன் ரொம்ப நல்லா இருக்கான். இப்போ என் ஃப்ரெண்டோட நான் வந்திருக்கேன். சரி, அவருக்கு ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். திருப்பி மறுபடியும் கயிறு கட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். திரும்பி பார்ப்பேன். நான் நினச்சதெல்லாம் நிறைவேறுச்சுன்னா நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன். தேங்க்யூ. இந்த கோயிலில் வந்து 5 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மேனேஜராக இருக்கிறேன். இந்த கோயில் விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்த வாட்டி அது அவங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதான் முதல்ல வந்து கொஞ்சமாக வந்தாங்க, இப்போ எல்லா மக்களும் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பூஜை இருக்குது. இங்கே வந்து பௌர்ணமி பூஜை, கிருத்திகை பூஜை, விநாயகர் சதுர்த்தி, கடைசி வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை, இது எல்லாமே சுற்றி போடுறதெல்லாம் இருக்குது. காலையில் இந்த கோயிலில் வந்து காலைல 6 மணிக்கு ஒரு பூஜை, நிர்மாலய பூஜைன்னு ஒன்று உண்டு. அதேமாதிரி காலசந்தி பூஜைன்னு ஒரு 8 மணிக்கு ஒரு பூஜை ஒன்று உண்டு. அதேமாதிரி உச்சிகால பூஜை 10:30 மணிக்கு உண்டு. அதுக்கப்புறம் நட சாத்திவாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு பூஜை, நைட்டு வந்து 8 மணிக்கு ஒரு பூஜை. ஓகேவா? தினமும் காலையில் வந்து 8 மணிக்கு காலையில் இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் நட திறந்துருக்கும். சாயந்தரம் 5 மணிலேருந்து ஈவினிங் 9 மணி வரைக்கும் நட திறந்துருக்கும். ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு சிறப்பு அன்னதானம், சிறப்பு பூஜை. தமிழ் மாதம் கடைசி வெள்ளிக்கு சிறப்பு அன்னதானம் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு அன்னதானம், சிறப்பு பூஜையும் நடக்கும். பௌர்ணமி பிரதி மாதம் பௌர்ணமி நேரத்தில் விளக்கு பூஜையும் அன்னதானமும் நடக்கும். இது இப்போ எப்படி வரணும்னா, கோயம்பேடுலேருந்து நம்ம கோயிலுக்கு வர்றதுக்கு மினி பஸ் 60 S31 அந்த பஸ் ஏறினா நம்ம கோயில் வாசலே வந்து இறங்கிடலாம். டீனர்லேருந்து வரணும்னா 72 ஏறி மதுரை வயலில் வந்து இறங்கி வரணும். எந்த இடத்துலையுமே கோயம்பேடுலேருந்து இங்கே வர்றதுக்கு நம்மளுக்கு பஸ் ஸ்டாப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த கோயிலில் வந்து ட்ரெஸ் கோடிங் வந்து ஆண்கள் வந்து சாரம், லுங்கி, அது ஆஃப் கம்சர், அதுக்கு வந்து அனுமதி கிடையாது. ஓகேவா? அதேமாதிரி பெண்கள் அப்படி தான், ஜீன்ஸு அந்த மாதிரி இது கிடையாது. ஏன்னா நம்ம சாமிக்கு வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வரணும். கொடையும் வந்து அதேமாதிரி தை மாதம் படுக்கை திருவிழா வரும். ஆவணி மாதம் 3 நாள் கொடை, முழு கொடை இருக்கும். அது கிடாயெல்லாம் வெட்டி மக்களுக்கு ஒரு 3000 பேர்கிட்ட அன்னதானம் போடுவாங்க. ஆக மொத்தத்தில் கோயில் வந்து நல்ல சிறப்பாக இருக்குது. எல்லா மக்களும் மேலும் மேலும் வரணும். இதை நடத்துகிற கனல்கண்ணன் சார், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும். அவங்களால தான் இந்த கோயில் இந்த ஊருக்கு வந்திருக்கு. மற்ற யாரும் எப்படின்னு தெரியாது, அவங்களால தான் இந்த கோயில் இங்கே வந்திருக்கு. அதனால் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இதை நான் கடவுள்கிட்ட வெட்டிக்கிறேன். இந்த இடம் வந்து மேட்டுக்குப்பம் கிருஷ்ணா நகர் புஷ்பா கார்டனுக்கு எதிரில் இந்த கோயில் இருக்குது. மேட்டுக்குப்பம்னா வலசரபாக்கத்துலேருந்து மேட்டுக்குப்பம் ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோடியாக வந்தால் இந்த கோயிலுக்கு வந்துடலாம். மதுரை வாயிலிருந்து இறங்கினா ஏரிக்கிற வழியாக இந்த பக்கம் வந்துடலாம். கோயம்பேடுலேருந்து மினி பஸ் ஏறினா கோயில் வாசல்லே வந்துடலாம். ஸோ வழி எல்லா பக்கமுமே இங்கே இந்த பக்கம் வர்றதுக்கு இருக்குது. அவ்வளோதான். ஒவ்வொரு அமாவாசையும் நல்லபடியாக சிறப்பு பூஜை நடக்கும். சுற்றி போடுவாங்க. நம்ம வந்து தேங்காய் பழம் சுற்றி போடுவாங்க. தேங்காய் பழம் முட்டை சுற்றி போடும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு செய்வனை, ஒரு ஏவல், யாராவது ஒரு கெடுதல் செஞ்சுருக்காங்க, அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியலை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒன்றா இருக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அவங்க தெரிஞ்சிடும். இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே பண்ணிடுவாங்க. அதை பண்ணி அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் சுற்றி போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதேமாதிரி பேச்சியம்மாக்கிட்ட வந்து கயிறு கட்டுவாங்க. குழந்தைங்களுக்கு பயந்துருந்தாலோ பெரியவங்களுக்கோ அந்த கயிறு கட்டினா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது. அதனால் ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு சுற்றி போயிடுறது. மெயினாக அமாவாசை அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது இந்த கோயிலோட ஒரு முக்கியமானது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஐயனை தேங்க்ஸ் பண்ணுவாங்க.